எல்லோருக்கும் வணக்கம். கிளாசிக் தருணம் அப்படின்னா கிளாசிக்கை நம்ம பண்ணியிருக்கோம்னா அது யோசிச்சு நம்ம பிடிச்சோம்னா தான் அது கிளாசிக். சொல்லாமல் அப்படின்ட்டு நான் எனக்குள்ளேயே ஒரு 100 தடவை கேட்டுக்கிட்டேன். நம்ம எதாவது சொல்லாமா, பெரிய வார்த்தையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆண் பாவம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சியில் ரேவதி அவங்க கிணத்துல விழுந்து மண்டை அடிபட்டோன்னே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்போது பூர்ணவிஸ்வன் சார் அவங்க அப்பா வந்து டாக்டர்கிட்ட கேட்பார், என் பொண்ணு நினைவு இல்லாமல் இருக்காங்க, எப்போ நினைவு திரும்பும், எப்போ பேசுவாங்க. நினைவு திரும்பினா கூட உங்கள் பொண்ணு பேச மாட்டாங்க, நினைவு திரும்பினா கூட உங்கள் பொண்ணு பேச மாட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு டாக்டர். நான் அப்போது நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஒரே சீன் நடிக்கணும் அப்படின்ட்டு. இது ஆர்வமாக வரல. இப்போ டக்குன்னு ராமலிங்கன்னு ஒரு நண்பர், என்னுடைய அசிஸ்டண்ட் கேசவன் அவருடைய நண்பர், அவர் எங்கள் டிஸ்கஷனுக்கு அப்பப்போ வருவார், வந்து உட்காருவார் தவிர அவர் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு வாய் பேச வராது, காது கேட்காது பிறவிலே. ஆனால் அற்புதமான ஓவியர். அவர் ஓவியக் கல்லூரியில் படிக்கிறார். ஏன் இவரே டாக்டர் ஆடி கொடுக்குறாரு யோசிச்சு, நாளைக்கு ஷூட்டிங் வாங்கன்ட்டு நாங்கள் ஆக்ஷன்லேயே அவர்கிட்ட சொல்லுவோம், நாளைக்கு ஷூட்டிங் வாங்கன்ட்டு வந்துட்டார். வந்தால் ஒரு கோட்டை போட்டு டாக்டராக கூப்பிட்டு வந்து அந்த எக்ஸ்ரே எடுத்துகிட்டே வாங்க வந்து அடி வச்சுட்டு பூர்ணவிஸ்வன் சார் கேட்பார், டாக்டர் என் பொண்ணு மயக்கம் தெரிஞ்ச உடனே எப்போ பேசுவார்? நான் பண்ணுறதே லிப்பு கொடுங்க, உங்கள் பொண்ணு மயக்கம் தெரிஞ்சால் கூட பேச மாட்டாங்கன்றது நான் ரசித்தேன். அதே மாதிரி அவர் ரசித்தார். அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ஸு, அதுக்கு டப்பிங் பண்ணிட்டேன். எனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ப்ரொடக்ஷன் ஓடுது, ஆன்பாவம் ப்ரொடக்ஷன் பார்க்குறோம். இப்போ இந்த சீன் வருது, அது டாக்டர் வந்து உங்கள் பொண்ணு பேச மாட்டாங்கன்னு சொல்கிறது. அந்த சீன் வந்த உடனே என் பின்னாடி இருந்து விசும்பில் அழுக, ஏன் அழுகுறாங்க சீன் தான். போய் திரும்பி பார்த்தா அந்த ராமலிங்கத்தோட அம்மாவும் அவங்க மனைவியும் அழுகுறாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, அண்ணு என் பையன் சினிமாவில் பேசிட்டான்ப்பா, என் பையன் பேசிட்டான்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம் சினிமா, ஒரு விஞ்ஞானத்தாலே பண்ண முடியாத சினிமா பண்ணோம். இந்த தருணத்தில் நான் சொல்லி ஆசைப்படுறது இந்த கிளாசிக்கில் அந்த சீன் தான். நன்றி.